விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கும். விருதுநகர் பரோட்டா அப்படிங்கிறதே சொல்லப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் பரோட்டாவில் எப்பவுமே இந்த வாட்ஸ்அப் மெசேஜிலேருந்து பல்வேறு தகவல்கள் வதந்தி மாதிரியே கூட நிறைய வந்திருக்கு. பரோட்டாங்கிறதே ஒரு கேடான உணவு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல் இருக்குது. அதை தாண்டி இந்த பரோட்டாவில் நிறைய கலப்படம் செய்யப்படுறதாகவும் எண்ணெய்களில் நிறைய கலப்படம் செய்யப்படுறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அது குறித்து அந்த பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தரக்கூடிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்த உணவு வகைகளுள் பரோட்டாவும் ஒன்று. அழையா விருந்தாளியாக இந்தியாவிற்குள் வந்தாலும் இங்கேயே முகாமிட்டு உள்ளூர் பாரம்பரிய உணவுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஆழமாக வேரூன்றிவிட்டது. பெருநகரங்களில் துவங்கி குக்கிராமங்கள் வரை இது இல்லாத இடமே இல்லை என்ற நிலை உள்ளது. அதேபோல் விருதுநகர் மாவட்டத்திலும் பரோட்டா விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. பொதுவாக பரோட்டாக்களில் வீச் பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, கைமா பரோட்டா, சில்லி பரோட்டா என 50க்கும் மேற்பட்ட பரோட்டா வகைகள் உள்ளன. மற்ற பகுதிகளில் தயார் செய்யப்படும் பரோட்டாக்களைப் போல் அல்லாமல் விருதுநகர் மாவட்டத்தில் எண்ணெயில் பொரிக்கும் எண்ணெய் பரோட்டாவிற்கு தமிழகம் முழுவதிலும் தனி வரவேற்பு உள்ளது. இதன் மேல் பகுதியில் மொறுமொறுப்புடனும் உள்பகுதியில் மிருதுவாகவும் சுவையுடன் தயாரிக்கப்படுகிறது. இப்படி எத்தனை வகை பரோட்டாக்கள் இருந்தாலும் அனைத்துமே மைதா மாவு மூலமாக தயார் செய்யப்படுகிறது. இந்த மைதா மாவு மனித உடலுக்கு பெரும் கேடு விளைவிக்க கூடியது என மருத்துவ ஆய்வாளர்கள் எச்சரித்தாலும் அதனையும் மீறி மக்கள் இதனை உண்பதில் அதிக அளவில் ஈடுபாடு காட்டி வருகின்றனர். இந்த புரோட்டா சாப்பிடும்போது அதை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் ஏற்படும். ஆகவே 4 நாள் புரோட்டா சாப்பிட்டவர்கள் திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆக இந்த புரோட்டா சாப்பிட்டவர்கள் மேலும் மேலும் தங்களுக்கு கெடுதி தானே உண்டாக்கி கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த புரோட்டா தயாரிக்கிறது எண்ணெய் இல்லாமல் புரோட்டாவே செய்ய முடியாது. கெட்ட கொலஸ்ட்ராலை கொண்டே இந்த புரோட்டா செய்யப்படுகிறது. யாரும் நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள எண்ணெயை பயன்படுத்துவதில்லை. எனவே புரோட்டா என்பது மனித சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு. சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறதுங்கிறது தான் அது புரோட்டாவை சாப்பிட்றது தான். எனவே புரோட்டா தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மைதாவையுமே அவாய்ட் பண்ணுவது நல்லது என்று நான் சொல்வேன். இப்படி பரோட்டாக்களை அதிக அளவில் உண்பதால் மலச்சிக்கல், குடல் அடைப்பு என சிறு சிறு நோய்களில் துவங்கி புற்றுநோய் வரை கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது. இதன் பாதிப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வளவு பாதிப்புகள் இருந்தும் மக்கள் இதனை விரும்பி உண்பதற்கு காரணம் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கும் என்பதாலும் பரோட்டாவிற்கு குழம்பாக எண்ணெய், கறி மசாலா, ஆட்டிறைச்சி போன்றவை சேர்த்து செய்யப்படுவதால் கிடைக்கும் ருசி காரணமாகவும் எத்தனை எச்சரிக்கை அறிவிப்புகள் வந்தாலும் அதனை புறக்கணித்துவிட்டு மக்கள் இந்த உணவை விரும்பி உண்கின்றனர். புரோட்டா ஃபேமஸு. நான் எந்த கடைக்கு போனாலும் புரோட்டா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். புரோட்டா குருமா எந்த ஹோட்டலில் விரும்பி போனாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். எனக்கு பிடிச்சது புரோட்டா. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களிலும் கூலி தொழிலாளர்கள் அதிகமுள்ள பகுதிகளிலும் இந்த பரோட்டாக்களின் விற்பனை அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. குறைந்த செலவில் பசியார உண்ண முடிவதாலும் பசியை நீண்ட நேரம் தக்க வைப்பதாலும் ஏழை எளியோர் தொழிலாளர்கள் இதனை உண்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த பரோட்டாவை ருசியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாவை பிசையும் போது ஈஸ்ட் மற்றும் அஜினோமோட்டோ, அதிகளவில் டால்டா உட்பட பல்வேறு வேதிப்பொருட்களை சேர்க்கின்றனர். பரோட்டாவை பொரிக்க பயன்படுத்திய எண்ணெயை மற்ற உணவுகளை தயார்படுத்துவதில் பயன்படுத்துவதாலும் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு உண்பவர்கள் ஆளாகுவதும் வாடிக்கையாகி வருகிறது. நான் சின்ன வயசில் புரோட்டாவை விரும்பி சாப்பிட ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு வயிற்றில் சில கோளாறுகள் காமிச்சது. டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதில் புரோட்டா அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். புரோட்டா சாப்பிட்றதுனால ஏற்படுற தீமைகளையும் டாக்டர் சொன்னார். வயிற்றில் ஏற்படுற அஜீரணம், அல்சர் கம்ப்ளைண்ட்டு, ஒவ்வாமை இந்த மாதிரி வரக்கூடிய காரணம் புரோட்டா அதிகமாக சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த எண்ணெயில் வறுத்து எடுக்கக்கூடிய புரோட்டாவை அறவே தவிர்த்துற மாதிரி டாக்டர் சொன்னார். அதனால் நான் பல இன்னல்களுக்கு ஆளானேன். இதை சாப்பிட்டவுடன் செரிமான கோளாறு, வயிற்றுப்போக்கு, ஒவ்வாமை உட்பட பல்வேறு உடல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாதவரை இவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை, மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை.
ஜெயலானி, நியூஸ் 7 தமிழ், சிவகாசி.